க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சர்வீசஸ் இருக்குது. அதில் நாம் பயன்படுத்துகிற சர்வீஸ் எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் முதல் வகை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், அதாவது ஐஏஏஎஸ். இது க்ளவுட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான அடிப்படை பில்டிங் பிளாக்ஸை கொண்டிருக்கும். நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் டேட்டா ஸ்டோரேஜுக்கான ஆக்சஸை இது வழங்கும். ஐடி ரிசோர்ஸை மெயின்டைன் செய்ய அதிக ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். இதை பயன்படுத்துறது கொஞ்சம் எளிதாக தான் இருக்கும். அமேசான் வெப் சர்வீசஸ், ஓப்பன் ஸ்டாக், கூகுள் கிளவுட் போன்ற கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு சர்வீஸாக நமக்கு வழங்குறாங்க. அமேசான் வெப் சர்வீஸ் வழங்குகிற எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட், அதாவது EC2 அப்படிங்கிறது வந்து இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லலாம். அடுத்த வகையான கிளவுட் கம்ப்யூட்டிங் வகை வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். இதில் ஹார்ட்வேர் மற்றும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் போன்ற எதையுமே நாம் மேனேஜ் செய்ய தேவையில்லை. நம்மளோட அப்ளிகேஷன்ஸை டெப்ளாய் செய்து அந்த அப்ளிகேஷனை மட்டும் மேனேஜ் செய்தால் போதும். AWS, சேல்ஸ்ஃபோர்ஸ், டாக்கர், ஓப்பன் ஷிஃப்ட் போன்ற கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இந்த மாதிரியான சர்வீசஸை வந்து வழங்குறாங்க. AWS, விண்டோஸ் அசூர், ஹெரோக்கு, கூகுள் ஆப் என்ஜின் இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸுக்கு எடுத்துக்காட்டுகள். அடுத்த வகை வந்து சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இந்த வகையை வந்து நீண்ட காலமாக பல நிறுவனங்கள் நமக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இது சர்வீஸ் ப்ரொவைடரால் இயங்க வைக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுற முழுமையான ஒரு ப்ராடக்ட். அந்த சர்வீஸ் எப்படி இயங்குது அல்லது நிர்வகிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி அதை பயன்படுத்துகிறவங்க கவலைப்பட தேவையில்லை. ஜிமெயில், ஸ்கைப், ட்ராப்பாக்ஸ், ஜூம் அப்படின்னு பல சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீசஸை நாம் அன்றாடம் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இந்த படத்தை பார்த்தாலே உங்களால் ஒவ்வொரு வகையான க்ளவுட் கம்ப்யூட்டிங்கையும் கம்பேர் செய்து பார்க்க முடியும். இதில் நீல நிறத்தில் இருக்கிற அனைத்தையும் நாம் மேனேஜ் செய்ய போகிறோம். சிவப்பு நிறத்தில் இருக்கிறத க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் பார்த்துப்பாங்க. ஆன் ப்ரெமிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நாம தான் மேனேஜ் செய்ய போகிறோம். உங்களோட அப்ளிகேஷன்ஸ், டேட்டா, ரன் டைம், மிடில்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விர்ச்சுவலைசேஷன், சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் அனைத்தையும் நாம தான் மேனேஜ் செய்ய வேண்டியிருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷன்ஸ், டேட்டா, ரன் டைம், மிடில்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரைக்கும் நாம் மேனேஜ் செய்வோம். விர்ச்சுவலைசேஷன், சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் ஆகியவற்றை க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் பார்த்துப்பாங்க. அதே போல் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸில் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் டேட்டாவை மட்டும் நாம் மேனேஜ் செய்ய போகிறோம். மீதி எல்லாத்தையுமே க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் பார்த்துப்பாங்க. இறுதியாக சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸில் எல்லாத்தையுமே க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் தான் மேனேஜ் செய்வாங்க. நாம் அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்த மட்டும்தான் போகிறோம். அடுத்தது AWSோட ப்ரைசிங் மாடலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். AWSோட ப்ரைசிங் மாடல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். AWSல 3 விதமான ப்ரைசிங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு. பே அஸ் யூ கோ அப்படிங்கிற ப்ரைசிங் மாடலை AWS சாதாரணமாக பின்பற்றுறாங்க. முதலாவது வந்து கம்ப்யூட். இது பல்வேறுபட்ட சர்வீஸை பயன்படுத்துகிற கம்ப்யூட்டிங் பவரை குறிக்குது. எக்ஸாக்டாக நாம் எவ்வளவு கம்ப்யூட் டைமை பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும் பணம் செலுத்த போகிறோம். அடுத்தது ஸ்டோரேஜ். கிளவுடில் நம்ம எந்தெந்த டேட்டாவை ஸ்டோர் செய்து வைக்கிறோமோ அந்த டேட்டா எடுத்துக்கிற ஸ்டோரேஜ் சைஸுக்கு ஏற்ப நம்ம செலவு செய்ய வேண்டியிருக்கும். அடுத்து நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் கிளவுடுக்கு உள்ளே வர்ற எல்லா டேட்டா டிரான்ஸ்ஃபரும் பெரும்பாலும் இலவசம். கிளவுடை விட்டு வெளியே போகிற டேட்டாக்கு அதோட அளவை பொறுத்து நம்ம பணம் செலுத்த வேண்டியிருக்கும். இது ட்ரெடிஷ்னல் ஐடியை ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய அளவிலான தேவையற்ற செலவினங்களை குறைக்கும். ஏன்னா நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டுமே தான் பணத்தை செலுத்த போகிறோம். இதனால் பெரிய அளவில் நம்மளால் பணத்தை விரயம் செய்யாமல் அதிகமாக சேமிக்க முடியும். இதுதான் AWSல இருக்கிற ப்ரைசிங் மாடல், பே அஸ் யூ கோ. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து பயன்படுத்திட்டு நம்மளோட தேவை முடிஞ்ச உடனே நம்ம எதை எடுத்து பயன்படுத்தணுமோ அதை நிறுத்திட்டு பயன்படுத்தினதுக்கு மட்டும் பணத்தை செலவு செய்தா போகணும். இதுதான் AWSோட ப்ரைசிங் மாடல்.